நம பார்வதி பதகே அரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல காசிக்கு வீசம் மிகுந்த திருக்காஞ்சி க்ஷேத்திரத்தில் கங்கை வராக நதீஸ்வர பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே இங்கே காசிக்கு வீசமான க்ஷேத்திரமாக காமாட்சி மீனாட்சியுடனவர் கங்கை வராக நதீஸ்வர பெருமானுடைய சன்னிதானம் பிரசித்தி பெற்று விளங்கி வருகின்றது. அநேக பக்தர்கள் இங்கே வராக நதி என்று சொல்லக்கூடிய சங்கராபுர நதியில் நீராடி கங்கை வராக நதீஸ்வர பெருமானை வழிபாடு செய்து அவர்களுடைய பிரார்த்தனைகளை எம்பெருமான் நிறைவேற்றி அனுக்கிரகம் செய்து கொண்டிருக்கின்றார். அதற்கேற்ப நம்முடைய கங்கை வராக நதீஸ்வர பெருமானுடைய வளாகத்திலே சதாசிவமூர்த்தி திருக்கோயிலாகப்பட்டது சமீபத்தில் திருக்குடமுழுக்கு காணப்பெற்று பக்தர்கள் எல்லாம் இந்த ஆலயத்தை தரிசித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சதாசிவமூர்த்தி ஆலயம் எதற்காக இங்கே புதிதாக உருவானது என்று பல பேர்கள் திடீரென்று ஒரு கோயில் இருக்கிறது என்னவென்று நிறைய அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த விஷயத்தை சொல்லும் பொருட்டு நம்முடைய சேனல் வாயிலாக இந்த வாய்ப்பினை அடியன் பயன்படுத்தி கொண்டு நம்முடைய திருக்காஞ்சி க்ஷேத்திரத்தில் 2 பெரிய சித்தர்கள் தவ பூமி. முதன்மையான சித்தர் அகத்திய பெருமான். அகத்திய பெருமானுடைய சீடர்களாக இங்கே 2 சித்தர்கள் இருந்தார்கள். கங்காதர சித்தர், சதாசிவ சித்தர் என்ற 2 சித்தர்கள். அந்த 2 சித்தர் பெருமக்களிடத்தில் 400க்கும் மேற்பட்ட சிஷ்யர்களாக பல சித்தர்கள் இங்கே வாழ்ந்து தவம் செய்து அவர்கள் இங்கே ஜீவசமாதியாக ஆகிய ஐக்கியமாகிய அற்புதமான திருத்தலம். 400க்கும் மேற்பட்ட ஜீவசமாதி உள்ள ஒரு அற்புதமான புண்ணிய பூமி திருக்காஞ்சி. காலத்தினாலே ஒரு பெரிய வெள்ளம் ஏற்பட்டு அந்த ஆற்று வெள்ளத்திலே இந்த சமாதிகள் எங்கெங்கு இருந்தது என்பது இப்போது காணக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கவில்லை. அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. இது இறைவன் திருவருளாலே அவர்கள் இருந்ததற்கான அடையாளங்கள் மட்டும் கல்வெட்டு வாயிலாகவும் நூல்களின் வாயிலாகவும் நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கேற்ப கங்காதர சித்தர் தொடர்ச்சியாக அகத்தியர் பூஜித்த சிவனை பூஜித்து அவரை பணிந்து பேறு பெற்றதினாலே கங்கை வராக நதீஸ்வர பெருமான் க்ஷேத்திரமும், சதாசிவ சித்தர் அவருடைய பேருக்கேற்ப பூஜித்த ஒரு அற்புதமான மூர்த்தி தான் இந்த சதாசிவர். அவருடைய நினைவாகவும் சதாசிவ சித்தர் வாழ்ந்ததின் அடையாளமாகவும் அவர் பூஜித்த சதாசிவமூர்த்தி உலகறியச் செய்ய வேண்டும். அந்த சதாசிவமூர்த்தியை பக்தர்கள் எல்லாம் வழிபாடு செய்து நல்ல ஒரு பேற்றினை அடைய வேண்டும் என்பதற்காக இங்கே சதாசிவ பெருமானுக்கான ஒரு அற்புதமான ஆலயம் உருவாகி கொண்டிருக்கின்றது. இந்த க்ஷேத்திரத்திலே மேலும் சிறப்பு சேர்க்கும் வண்ணமாக 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், தம்பதிகளோடு கூடிய நவக்கிரகங்கள் இவர்களுக்கெல்லாம் தனித்தனி சன்னதிகள் அமைத்து அந்த 27 நட்சத்திர சன்னதிகள், 12 ராசி சன்னிகள், 9 நவக்கிரக சன்னதிகள் இவைகளெல்லாம் அவர்களுக்குண்டான திசையில் அமைக்கப்பெறாமல் சிவபெருமானை நோக்கி அமர்ந்தவாறு இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. நோக்கம் என்னவென்றால் அனைத்திற்கும் தலைவனாகிய சிவபெருமானை நட்சத்திர மூர்த்தங்கள், ராசி மூர்த்தங்கள், நவக்கிரகங்கள் பூஜிப்பதாக ஒரு ஐதீகம். அதற்காக தான் எல்லாம் பிரகாரத்திலும் உள்ள இறைவன் மூலஸ்தானை நோக்கியவாறு இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். சதாசிவமூர்த்தியினுடைய உருவத்தை நாம் சிந்தித்தால் 5 முகங்கள், 10 திருக்கரங்கள், மனோன்மணி என்று சொல்லக்கூடிய அம்பிகை தன்னகத்தை அமைத்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான திருக்கோலம். இப்பொழுது பக்தர்கள் எல்லாம் தரிசிக்கக்கூடிய இந்த திருமேனி ஐம்பொன் திருமேனியாக பிரதிஷ்டை செய்து பூஜித்து வருகிறார்கள். மேலும் வருங்காலத்திலே இந்த சதாசிவமூர்த்தியை ஒரு விஸ்வரூபமாக சுமார் 72 அடி உயரத்திலே அமைப்பதற்கான
ஒரு திருப்பணி தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. பூமியிலிருந்து 108 அடி உயரம் இந்த ஆலயம் அமையப்பெற இருக்கின்றது. 36 அடி உயரம் இதுவரையில் அந்த திருப்பணி நிறைவு பெற்று 72 அடி உயர திருப்பணி தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. இவ்வாலயத்தை நாம் தரிசனம் செய்யும் பொழுது பொதுவாக இன்றைய மனித வாழ்விலே நமக்கெல்லாம் ஆங்காங்கே ஆலயத்தை தேடி தேடி செல்லக்கூடிய நாம் அனைவரும் பரிகாரத்திற்காக தான் சென்று கொண்டிருக்கின்றோம். இறைவனை வழிபடுவதற்கு 2 விஷயங்கள், ஒன்று இக சௌக்கியம், மற்றொன்று பரசௌக்கியம். இக சௌக்கியம்னா என்னன்னாக்கா வாழக்கூடிய இந்த நாள் இனிமையாக இருக்க வேண்டும். பரசௌக்கியம் என்றால் வாழ்நாளுக்கு பிறகு மோட்சகதி அடைய வேண்டும். இந்த 2த்தை தேடி தான் நம்ம கோயில்களாக அலைந்து கொண்டிருக்கின்றோம். இக சௌக்கியத்தை தருவதற்கு நமக்கு நட்சத்திரங்கள், ராசிகள், கிரகங்கள் எல்லாம் நமக்கு பலமாக இருக்க வேண்டும். பரசௌக்கியம் பெறுவதற்கு இறைவனுடைய பூர்ணமான திருவருள் வேண்டும். அதன் பொருட்டு இங்கே நட்சத்திர தோஷங்கள், ராசி தோஷங்கள், நவக்கிரக தோஷங்கள்லாம் நீங்கும் பொருட்டு முதல் பிரகாரத்தை நீங்கள் சுற்று வரும்போது 27 நட்சத்திர மூர்த்தங்களை தரிசனம் பண்ணுறோம். உதாரணத்திற்கு அஸ்வினி நட்சத்திரம்னா அஸ்வினி தேவர்களுடைய உருவத்தை நீங்கள் தரிசிக்கலாம். பரணி நட்சத்திரம்னா பரணிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் யமதர்மன். அந்த யமதர்மனுடைய உருவத்தை நீங்கள் இங்கே தரிசனம் பண்ணலாம். அதுபோல் புனர்பூச நட்சத்திரம் எடுத்தனா அதுக்கு அதிபதி அதித்தின்னு பேர். அந்த அதிதி என்ற அம்பாலை நீங்கள் தரிசனம் பண்ணலாம். பூரட்டாதி நட்சத்திரத்தை எடுத்தீங்கன்னாக்கா அஜயேகபாதன் அப்படின்னு அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி, அந்த அஜயேகபாத மூர்த்தியை இங்கே தரிசிக்கலாம். இப்படியாக அந்த 27 நட்சத்திரத்தினுடைய மூர்த்தங்கள் இங்கே தரிசிக்கலாம். ஒவ்வொரு மூர்த்தத்தை சுற்றிலும் 4 சிவலிங்கங்கள் பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். எதற்காகனாக்கா ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம், 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் என்று சொல்வார்கள். அந்த 4 பாத ராசி அன்பர்கள் எல்லாம் தரிசிப்பதற்காக 4 லிங்கம். இந்த லிங்கங்கள் ஒரு வித்தியாசமாக மேலும் அதிகமான சக்தி வாய்ந்த லிங்கங்களாக பிரதிஷ்டை செய்கிறார்கள். எப்படின்னாக்கா லிங்கம் பல வகைகளே ஆகமங்கள் கூறுகின்றது. அதில் பானலிங்கம் என்று ஒரு வகையான லிங்கம். இந்த பானலிங்கம் என்பது ஒளிப்படாமல் தாமாகவே உருவாகக்கூடிய லிங்கத்திற்கு பானலிங்கம்னு பேர். அந்த நர்மதை நதியிலிருந்து 108 பானலிங்கங்கள் சேகரித்து அந்த 108 பானலிங்கங்களையும் காசிக்கு எடுத்து வந்து அங்கே கங்கை நதியில் 108 பானலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து காசி விஸ்வநாத பெருமாடத்தில் அனுமதி பெற்று அந்த 108 லிங்கங்கள் நம்முடைய திருக்காஞ்சி க்ஷேத்திரத்துக்கு எடுத்து வரப்பட்டது. அந்த லிங்கங்களை ஒரு நட்சத்திரத்திற்கு 4 லிங்கங்கள் வீதம் 27 நட்சத்திரங்களுக்கு 108 லிங்கங்களை பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். ஏன்னா சிவபெருமான லிங்க ரூபத்தில் பூஜை பண்ணாதான் பூர்ணமான பலன் கிடைக்கும். ஏன்னா அந்த லிங்கத்தில் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈஸ்வரன், சதாசிவன், மனோன்மணி இந்த 6 பேரை பூஜை பண்ண புண்ணியம் சிவலிங்கத்தை பூஜை பண்ணால் கிடைக்கும். அதனால்தான் பரமேஸ்வரனை எல்லா ஊர்லேயும் லிங்கத்தின் வடிவாக பூஜிக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த லிங்கம் உன்னுடைய நதியில் மட்டும்தான் உற்பத்தி ஆகும், வேறு நதிகளில் உற்பத்தி ஆகாது. என்னுடைய லிங்கம் உன்னுடைய நதியில் உற்பத்தி ஆகிறதுனால இன்னையிலிருந்து நர்மதை எனக்கு தாய் அப்படிங்கிற ஸ்தானத்தை அடைகிறாள். அதனால் நர்மதையை தாயாக சிவபெருமானை ஏற்றுக்கொண்டார். அவருக்கு எப்போ அது அனாதி கோத்திரம்னு பேர் சிவபெருமான். இப்போ தான் தோன்றனார், யாராலையும் சொல்ல முடியாது. யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, யார் அறிவார் அவர் அகலமும் நீளமும் என்று திருமந்திரம் கூறுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பேற்றினை நர்மதை நதிக்கு சிவபெருமான் அருளி அதிலிருந்து எடுக்கப்பட்டது இந்த நர்மதா லிங்கம். அந்த பானலிங்கத்தை இங்கே பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். ஆகினாலே திருக்காஞ்சி க்ஷேத்திரத்துக்கு நாம் தரிசிக்க வந்தால் காசிக்கு வீசம் மிகுந்த கங்கா நதியையும் கங்கை வராக நதீஸ்வர பெருமானையும் அகத்திய பெருமானையும் சதாசிவ சித்தர் கங்காதர சித்தரையும் தரிசித்து 27 நட்சத்திரங்கள் 12 ராசிகள் நவகிரகங்களையும் தரிசித்து சதாசிவ மூர்த்தின உருவ தரிசனம் நம்முடைய க்ஷேத்திரத்திலே சிறப்பானது. அதையும் தரிசித்து அவரவர்கள் நட்சத்திரத்தண்டு இங்கே வழிபாடு செய்வது மிக சிறப்பு வாய்ந்தது. அவரவர்கள் ஜென்ம நட்சத்திரத்தினை இங்கே வந்தோம்னா
அந்த ராசிக்கு உண்டான அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வத்துக்கு அர்ச்சனை செய்து தீபமேற்றி வழிபாடு செய்து எல்லாம் வல்ல சதாசிவமூர்த்தியினுடைய பெருங்கருணைக்கு பாத்திரமாகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த அற்புதமான விஷயத்தை பக்தர்கள கோடிகளாகிய உங்கள் அனைவரிடம் சேர்ப்பதற்கு உதவிய பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனல் வாயிலாக தெரிவிப்பதற்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவா திருச்சிற்றம்பலம். பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தொடருங்க.